வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். நான் வந்து ஒரு சாலட் லவருங்க. அப்படின்னா தினம் ஒரு சாலட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். விதவிதமான சாலட், வித்தியாசமான சாலட் நிறையா செய்வேன். ஆல்மோஸ்ட் சாலடுக்காக ஒரு ஹெல்த்தி சாலட்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய சாலட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து வேற்று நாட்டு கலப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம நாட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு தான் இந்த சாலட்ஸ் பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன். இப்போது சுலபமாக வந்து மயோனைஸ் கிடைக்குது, டிஃப்ரெண்ட் சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. அது நம்ம வீட்லேயே வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங்கை சுலபமாக பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ட பழக்கம் அப்படிங்கிறதுனால அந்த கடைகளில் கிடைக்கிறது அதில் வந்து சாசஸ் மாதிரி கிடைக்கிறப்போ அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. அதனால அது டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் கொடுத்து நம்ம செய்கிறப்போ நம்மளுக்கு வந்து அது ஒரு ஹோல்சமாக இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து ஒரு கலரில் ஒவ்வொன்று செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கணும். நம்மளுக்கு வேணும்னா நட்ஸு சேர்த்துக்கலாம், எள்ளு, அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் போட்டுக்கலாம். இப்போ வந்து சுலபமாக வந்து ஜுக்கீனி கிடைக்குது, நம்மளுக்கு வந்து விதவிதமான கலர் கேப்சிகம் கிடைக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்றைக்கி மாத் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாத் பீன்ஸுங்கிறது நரிப்பயிறு இருக்கிறதுலேயே இரும்பு சத்து மிக மிக அதிகமானது, புரதச்சத்து மிக மிக அதிகமானது. நம்ம பச்சை பயிரை விட இன்னும் கூடுதல் சத்துக்கள் மிகுந்தது. அந்த மாத் பீன்ஸ் வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் சாலட் தான் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து ஜுக்கீனி மாத் பீன்ஸ் சாலட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஜுக்கீனி பெல் பெப்பர் சாலட். ஜுக்கீனி பெல் பெப்பர் சாலட் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜுக்கீனி. இது வந்து குக்கும்பர் ஃபேமிலி தாங்க, நம்ம வெள்ளரிக்காயினுடைய ஃபேமிலியை சேர்ந்தது தான். இது க்ரீன் கலர் ஜுக்கீனி, இது வந்து எல்லோ கலர் ஜுக்கீனி. கம்பல்சரி அதை சேர்க்கணும்னு நான் சொல்லலைங்க, நீங்கள் கிடைச்சா இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம வேணும்னா 3 கலர் கேப்சிகம் போடலாம். நான் இங்கே வந்து எல்லோ கலர் கேப்சிகமும் ரெட் கலர் கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். விட்டமின் சி ரிச்சு. இது வந்து வெயிலுக்கு உகந்தது, நிறைய மினரல்ஸ் தாது உப்புக்கள் இருக்குது. இது ரெண்டும் வந்து விட்டமின் சி ரிச்சு. இது பார்த்தீங்கன்னா மாத் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நரிப்பயிறு வந்து முளைக்கட்டி வச்சுருக்கேன். இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, இது பேசில், இது வறுத்த எள்ளும் ஆளி விதையும் சேர்ந்தது. இது எக்லெஸ் மயோனைஸ், இதோட லெமன் ஜூஸு, கொஞ்சம் பெப்பரு, சால்ட்டு, ஆயில். இப்போ முதல்ல சாலட் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். சாலட் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க நல்லது. இதோட வந்து லெமன் ஜூஸ். இது வந்து எக்லெஸ் மயோனைஸுங்க. இது ஒரு கூடுதல் சுவைக்காக போடுறேன், அது இல்லைனாலும் பரவாயில்ல. இதோட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், 2 போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு தகுந்த அளவு, இந்த சாலடுக்கு தகுந்த அளவு உப்பு இதிலேயே போட்டலாம். சாலடுக்கெல்லாம் அதிகம் உப்பு பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டு ப்ளஸ் மாய்ஸ்சர் அது ரெண்டும் இருக்கிறப்போ எமல்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இது நல்லா கலந்து விட்டு அது ரெண்டும் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விடணும். இந்த ப்ராசஸ் தான் எமல்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆகிடும். பாருங்கள், இது நல்லா கலந்துருச்சு. அதுவும் இது பார்த்தீங்கன்னா மாத் ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது நரிப்பயிரை வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து கடைகளில் வந்து பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம முழு பச்சைப்பயிறு வச்சிருக்கிற இடத்துல அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாத் பீன்ஸ் இருக்குங்க. பக்கத்துக்கு பச்சைப்பயிறு மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கலர் லைட்டாக இருக்கும், கொஞ்சம் லாங்கிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை விட இது சத்துக்கள் அதிகம். இதை வந்து நம்ம வந்து வாங்கினோன்னாக்கா நிறைய டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நான் நிறைய இந்த ஸ்ப்ரவுட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சாலட் செய்கிறப்போ இந்த மாதிரி கிடைக்கிறப்போ இதையும் ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி செய்கிறது பழக்கங்க. இதை வந்து இரும்பு சத்து மிக அதிகம், ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டிபிள் ஃபார்மில் இருக்குது, நிறைய புரதச்சத்து மிகுந்தது, நிறைய தாது உப்புக்கள் நிறைஞ்சது. ப்ளஸ் வந்து நம்ம முளை கட்டுறப்போ விட்டமின் சி வந்து அதிகரிக்கும். இது எல்லாமே செய்கிறப்ப நம்மளுக்கு இதுவே ஒரு கம்ப்ளீட் ஃபுட் ஆகுங்க. இந்த ஆன்டி ஏஜிங்க்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை இந்த இதில் சேர்த்துக்கலாம். zucchini, capsicum, red capsicum, yellow capsicum. இதில் வந்து விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க கேப்சிகமில். இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். சேர்த்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து இதில் கோட் ஆகணும். அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் வந்து இதில் கோட் ஆகணும். நீங்கள் ஒரு ஸ்வீட்டிஷ் டேஸ்ட் வேணுனாக்கா கூட கொஞ்சம் ஹனி சேர்க்கலாங்க. பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக தேர்ந்தெடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து சத்துக்களும் வந்து ஒன்றில் இருக்கிற சத்துக்கள் இன்னொன்றில் இருக்காதுங்க, வேறு வேறு சத்துக்கள் கிடைக்கும்.
வந்து ஸ்வீட் பேசிலுங்க. நம்ம தின்னூத்து பச்சிலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இது வந்து ஈஸியாக எல்லார் வீட்லையும் சுலபமாக வச்சுருப்பீங்க. இதை ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த சாலட் ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல் ஜுக்கினி பெல் பெப்பர் சாலட். இதில் எள்ளும் ஆலிவ் இதையும் வறுத்து வச்சுருக்கேங்க, அதை மேலே தூவிக்கலாம். கடைசியாக சேர்க்கணும், அது நல்ல ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம எப்போ சாப்பிட கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து இதை தூவணும். நம்மளுக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஒமேகா 3 ஃபேட்டு கிடைக்கும், எள்ளில் வந்து கால்சியம் சத்து கிடைக்கும், இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. சுவையான கலர்ஃபுல் ஜுக்கினி பெல் பெப்பர் சாலட் தயாராகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி காம்பினேஷன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன க்ளூ நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து எந்த சாலடாக இருந்தாலும் நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு நல்ல அப்பீலிங்காக இருந்தால் தான் சாப்பிட தோணும். அடுத்ததாக வந்து சாலட் எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம வந்து ஒரு டின்னரோ பார்ட்டியோ ஏதாவது இருந்தாக்கா அதோடு சேர்த்து குக்டு ஃபுட்டோடு சேர்த்து சாலட் சாப்பிடாதீங்க. அப்போ வந்து நம்ம உடம்புக்குள்ளார வயிற்றுக்குள்ளே போயிட்டு கட்டில் வந்து ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இது வந்து ஈஸியாக ஜீரணமாயிடும். 20 மினிட்ஸில் எனி ரா வெஜிடபிள் ஜூஸ் ஃபார்ம்லேயோ சரி இல்லை ஃப்ரெஷ் ஃபார்ம்லேயோ சரி எடுத்துக்கிட்டாக்க 20 நிமிஷத்தில் அது ஜீரணமாயிடும். நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன், அது வயிற்றுலேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் போயிட்டு அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வரதுக்கு 20 நிமிஷம் போதும் ஒரு சாலடுக்கு. அதுவே நீங்கள் வந்து குக்டு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வந்து டிபெண்டிங் அப்பான் த டைம், நம்ம வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிருந்தாக்கா ரொம்ப லேட் ஆகும் ஜீரணமாகறதுக்கு. மற்றபடி குக்டு ஃபுட்டில் வந்து விதவிதமாக இருக்குது. ப்ரோட்டீன் ரிச்சாக இருந்தால் ஒரு விதமான டைஜஷன் டைம் இருக்கும், கார்போஹைட்ரேட் ரிச்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து மற்ற குக்டு ஃபுட்டோட சாப்பிட்றது வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் வந்து ரொம்ப சீக்கிரம் எழுந்து காஃபி டீ குடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் டயத்துக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 1.5 ஹவருக்கு முன்னால் டைம் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சாலட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 11 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டு சீக்கிரம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு 11 o'clock அளவுக்கு பசிக்கிறவங்க எடுத்துக்கலாம். சாயந்தரம் காஃபி டீ சாப்பிட்டிங்கனாக்கா இது சாப்பிட முடியாது, கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கணும். இல்லைனா ஈவினிங்ஸில் வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி எடுக்கணுங்கிறப்ப டீப் ஃப்ரைடு அந்த மாதிரி எடுத்துக்காமல் இந்த மாதிரி சாலட் எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லது. முக்கியமாக வந்து எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு இதில் சேர்ந்து கிடைக்கும். ஆன்டி ஏஜிங், நம்மளுக்கு வந்து வயதானாலும் வயது முதிர்ந்த தோற்றம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உதவும் சாலட். அதே மாதிரி நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சாலட் எடுத்துக்கிறப்ப. ஏன்னா நம்ம வந்து ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதில் இருக்குது. மூட்டுக்கள், நம்ம விட்டமின் சி இருக்கிறப்ப மூட்டுக்கள் வந்து தேஞ்சு போகாமல் இருக்கும், முழங்கால் வலி அந்த மாதிரிலாம் வராமல் இருக்குது. அந்த ஜவ்வு வந்து சரியானபடி இயங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விட்டமின் சி. இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு விட்டமினுக்கும் நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குங்க. ஒரு தாது உப்புக்கள் மினரலுக்கும் ஒரு வேலை இருக்குது நம்ம உடம்புல. அது எல்லாமே சரிவர இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடவுள் படைச்ச இந்த உடல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான, நம்மளுக்கு வந்து அதை பற்றி வாசிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி பிரெயின் ஃபங்க்ஷன் பண்ணுது, எப்படி நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுது, ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த நியூட்ரியன்ஸ் தேவை, அது எப்படி நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து எடுத்துக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படிக்க நம்மளுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது நம்ம கையில் இருக்குது. இதில் சுவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லா சுவையும் சேர்ந்துருக்கும். நம்மளுக்கு வந்து தண்ணீர் பதம் இருக்கிற காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து லேசான துவர்ப்பு சுவை இருக்கும், உவர்ப்பு சுவை இருக்கும். உவர்ப்புங்கிற நம்ம உப்பு சுவை, அதுதான் மினரல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ரிச்சாக இருக்கிறப்ப லேசான புளிப்பு சுவை இருக்கும். நம்ம உப்பு வேற சேர்க்குறோம். இந்த மாதிரி வந்து எல்லாமே சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு சில வெஜிடபிள்ஸில் வந்து ஒரு இனிப்பு சுவையும் கிடைக்கும், தித்திப்பு சுவை. இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்றப்போ நம்ம எள்ளு வேற சேர்க்குறோம். எள்ளு கால்சியம் ரிச், அயன் ரிச் எல்லாருக்கும் தெரியும். ஆலிவ் சேர்க்குறோம், அதில் ஒமேகா 3 ஃபேட் இருக்குது. இந்த லேசான நம்ம கொழுப்பு சேர்க்கறது வந்து விட்டமின் ஏ, அதாவது டிஇகே, அதாவது 4 வந்து கொழுப்பில் கரையும் விட்டமின் இருக்குது. கொஞ்சமாக கொழுப்பு சேர்த்து நம்ம வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறப்போ அந்த கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் நம்ம உடம்புல வந்து உட்கிரகிக்கப்படுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டோனாக்கா எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாலடை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கேங்க. அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். 100 ஹெல்த்தி சாலட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது, தமிழில் கிடையாது. நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோனோட எண்டில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் உங்களை திரும்ப தொடர்பு கொள்கிறோம். அது எவ்வளோ ரேட் அது மாதிரி நாங்கள் வந்து மெசேஜ் போடுறோம். நீங்கள் அனுப்பினீங்கன்னாக்கா நாங்கள் நேரடியாகவே உங்களுக்கு போஸ்ட் பார்சலில் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். தேங்க்யூ. இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.